வரும் 12ஆம் தேதி நெல்லை மாநகராட்சி மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மாமன்ற உறுப்பினர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 38 திமுக கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டு டிசம்பர் 6ஆம் தேதி மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவராவிடம் வழங்கினர். இதையடுத்து கவுன்சிலர்களின் கடிதத்தில் போலி கையெழுத்துகள் இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கவுன்சிலர்களை தனித்தனியாக அழைத்து மாநகராட்சி ஆணையர் விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் ஜனவரி 12ஆம் தேதி விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்தார். இந்நிலையில் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு நெல்லையில் உள்ள தனியார் விடுதியில் எம்எல்ஏ மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்பொழுது வாக்கெடுப்பு மற்றும் விவாதத்தில் பங்கேற்க வேண்டாம் என்றும் திமுக தலைமையின் உத்தரவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.